கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேக்குறப்பா. சும்மா ஓவர் ஆக்ட் பண்ணாத. நீ எப்படி மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்கிறதா இல்ல. இங்க நின்னு என் கோபத்தை அதிகப்படுத்தாம இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. என்னப்பா இது? வீடு தேடி வந்தவங்களே இப்படி வாசல்லே நிக்க வச்சு பேசுறது நல்லவா இருக்கு? இது நம்மளோட குடும்ப பிரச்சனை. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா நமக்கு தான் அசிங்கம். எதுவா இருந்தாலும் அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசிக்கலாம்ப்பா. அவங்க உள்ள வரட்டும், விடு. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு இதுல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. எனக்கு இவள வீட்டுக்குள்ள அலோ பண்றதுக்கு ஒரு பர்சன் கூட விருப்பம் இல்ல. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே சுடர் திரும்பவும் வீட்டுக்குள்ள வர்றதுல விருப்பம் இருக்காது. குழந்தைங்களையும் சேர்த்துதாமா நான் சொல்றேன். ஏன்னா அவ பண்ண காரியம் அந்த மாதிரி. நீங்களும் கூடமா இப்போ ஒரு ஹியூமனிட்டினால தான் அவ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. மத்தபடி மண்டபத்துல பண்ண அசிங்கத்தை மறந்து அவளெல்லாம் உங்களால வீட்டுக்குள்ள கூப்பிட முடியுமா? சொல்லுங்கம்மா, கூப்பிட முடியுமா? அவ உண்மையிலேயே பண்ணது பெரிய தப்புதான்ப்பா. எனக்குமே அவன் மேல கோவம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதுக்காக எப்படிப்பா மொத்தமா அவளை வெறுக்க முடியும்? அவன் நம்ம குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு கொஞ்சம் நினைச்சு பாரு எழில். ப்ளீஸ், பழைய விஷயங்களையே பேசி பேசி அவ செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாதீங்க. எனக்கு இப்ப வீட்டுக்குள்ள வர்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. வேணும்னா உங்களை தவிர இந்த வீட்டுல இருக்கிற வேற யாருக்காவது அவ உள்ள வர்றதுல விருப்பம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.